கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இதே வார்த்தை ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. லார்ட், ஹவ் wonderful you are. You have stored up so many good things for us, like a treasure chest heaped up and spilling over with blessings, all for those who honor and worship you. Everybody knows what you can do for those who turn and hide themselves in you. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்த அவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய நன்மையான குணத்தை பற்றியும் அவருடைய உண்மைத்துவத்தை குறித்தும் நம்மள எப்படி இருக்க சொல்லுதுன்னா, ஒரு செலிப்ரேஷன் மோட்ல நம்ம இருக்கணும். ஏன்னா அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் அது சுதந்திரமாகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க தாவீது சொல்றாரு, எப்படி ஒரு பொக்கிஷ சாலையில பொக்கிஷம் நிறைஞ்சு இருக்குமோ, அதன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால இந்த பொக்கிஷம், அந்த பெட்டி நிரம்பி இருக்கிறது போல, அந்த நம்முடைய வாழ்க்கையிலயும் அப்படி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நிரப்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய குட் திங்ஸ் இருக்காம். அவருடைய சமூகத்துல நமக்கு கொடுக்கும்படி அவர் அத்தனை காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது யாருக்கு கொடுக்கிறாருன்னா, அவரை ஹானர் பண்றவங்க, அவரை பெரிதாய் பார்க்கிறவங்க, அவரையே ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையாய் அவரை தேடுகிற ஜனங்கள், உண்மையாய் அவரை மாத்திரம் பெரிதாய் பார்க்கிற ஜனங்கள், அவரை மாத்திரம் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் சுதந்திரமாகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இதுல அறிந்து கொள்ள வேண்டியது என்ன விஷயம்னா, நம்ம உண்மையாய் அவரை நீங்க தேடுறீங்க, அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறீங்க, உலகத்திலேயோ உலக மனிதர்களையோ வேறு எந்த காரியத்தையோ சார்ந்து இல்லை அப்படின்னா, அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது நிச்சயம், அது நிரந்தரம், அதை யாரும் உங்க கையில இருந்து என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு இது எதை காட்டுகிறதுன்னா, அவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பும் சமாதானமும் அடைக்கலமும் இருக்கிறத நம்ம இதுல பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதைத்தான் நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களால ஏமாற்றப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போய் அங்கே பொய்யான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு அங்கே சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு இத்தனை கடினமான பாதைகள் அவன் கறக்க நேர்ந்தா கூட அவன் முழுமையுமாய் கர்த்தரை நம்பி சார்ந்திருந்து அவருக்கு மாத்திரம் தான் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தை அவன் அவருக்கு நேராய் திருப்பினபடியினால அங்க தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அங்க abundant blessings அவர் கொடுத்ததை பார்க்கிறோம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை அங்க யோசேப்புக்கு கொடுத்து அங்க யோசேப்பை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் அங்கே யோசேப்பை உயர்த்துகிறத பார்க்கிறோம். இது இப்படிலாம் நடக்குமா? ஒரு சிறை கைதி அந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற முடியுமா அப்படின்னா, ஒருவேளை மனிதனால் இது முடியாது. ஆனால் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தவரால் அதை நிறைவேற்றவும் முடியும் என்பதை அவன் அவரையே சார்ந்து நம்பி இருந்ததுனால அது நடந்ததையும் நம்ம இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அங்க தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, தயவை கொடுக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனை அங்கே யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, அன்றைக்கு அவன் அந்த இடத்திற்கு வந்தபடியினால அங்க அவன் குடும்பத்தை மாத்திரம் அவன் பாதுகாக்காம அந்த முழு தேசத்தையும் அந்த பஞ்ச காலத்துல பாதுகாக்கக்கூடிய கிருபையும் அவன் மூலமாய் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசேப்பு பிற்காலத்துல அவனுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தீமைகளாய் சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையாய் அவரை பெரிதாய் பார்த்து அவருக்கு பயந்து அவரை மாத்திரமே நீங்க நம்பிக்கொண்டிருப்பீங்கன்னா,
நிச்சயம் உங்க வாழ்க்கையில யோசேப்புக்கு இருந்த உயர்வ போல அவர் உங்களையும் உயர்த்துவார். உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களினால உங்களையும் அவர் நிரப்பி ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் உமக்கு பயந்த பிள்ளைகளாய், அப்பா, உம்மையே நாங்கள் பெரிதாய் பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையில மற்ற சூழ்நிலைகள் எதுவும் எங்களுக்கு பெரிதில்லப்பா. நீர் பெரியவர். உமக்கு பயந்த எங்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிற எங்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகள் மிக பெரியதா இருக்கிறபடியினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அத்தனை பெரிதா இருக்கிறதை, அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறதையும் நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. அப்படியே நீர் நடப்பிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.